ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 1-2 3வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாமா? ஆர் என்ற ஒரு உறவு அது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய், அதாவது ஒய்ங்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு, இந்த எக்ஸுங்கிறது வந்து எதில் இருக்குது அப்படின்னா 0 1 2 3 4 5ங்கிற இந்த கணத்தில் இருக்குது என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் சார்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது ஆறுங்கிற உறவு கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடலாம். அதாவது எக்ஸ் கமா ஒய் இந்த மாதிரி எழுத போகிறோம். இதில் ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் கூட 3 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒய் கிடைச்சிரும். எக்ஸுங்கிறது இந்த கணம் 0லேருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கணத்துலேருந்து நம்ம எக்ஸ் எடுத்துக்க போகிறோம். இது இங்கே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒய் கிடைச்சிரும். இப்போ ஆர் எழுதிடலாமா? நம்ம ஆறுங்கிறது உறவு, ரிலேஷன். ஆர் ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? இங்கே இருக்கிற மாதிரி எக்ஸ் கமா ஒய் இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ எக்ஸுங்கிறது இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு எடுத்துட்டேன். 0. அடுத்து ஒய் எழுதணுமா? ஒய்ங்கிறது இது கூட 3 கூட்டணும், அதுதானே எக்ஸ் கூட 3 கூட்டணும். எக்ஸுங்கிறது இங்கே 0, அப்போ 0 + 3 3ன்னு தான் வரும். அடுத்து அதே மாதிரி அடுத்து எழுதணும் அப்படின்னா அடுத்த நம்பர் எடுத்துக்கிற 1, எக்ஸுக்கு 1 அப்படின்னா ஒய்க்கு அது கூட 3 கூட்டணும் அப்படின்னா 4. அடுத்து அதே மாதிரி எக்ஸுக்கு அடுத்த நம்பர் 2 அது கூட 3 கூட்டணும் அப்படின்னா 5. அதுக்கப்புறம் எக்ஸோட அடுத்த நம்பர் 3, அது கூட 3 கூட்டினா 6. அடுத்து 4 கூட 3 கூட்டினா 7. அதுக்கப்புறம் கடைசியாக 5 கூட 3 கூட்டும்போது 8. அவ்வளோதான். இதுதான் ஆர் உறவு. சரியா? இப்போ இது நம்ம எழுதிட்டோம். இது வந்து நீங்கள் இது அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சார்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்களா? நீங்கள் இதிலிருந்தே பார்த்து எழுதலாம். ஓகேவா? சார்பகம் வீச்சகம் இதிலிருந்தே எழுதலாம். இல்லை எனக்கு இன்னும் அந்த டயக்ராம் போட்டோம் அப்படின்னா, அம்புக்குறி படம் போட்டோம் அப்படின்னா எனக்கு இன்னும் கிளியராக இருக்கும், ஈஸியாக புரியும் அப்படிங்கிறவங்க அதை போட்டுக்கலாம். அதுவும் நான் இப்போ போட்டு காட்டிடுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு அம்புக்குறி படம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். இப்போ இதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எக்ஸில் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 4 5 எழுதிட்டேனா? அடுத்து ஒய் எப்படி? ஒய்ங்கிறது என்ன பண்ணோம்? எக்ஸு கூட 3 கூட்டி எழுதணும் அப்படின்னா அதுதான் ஒய். அதுதான் நம்ம இங்கே கூட்டி எழுதியிருக்கோம். நான் அதையே பார்த்து அப்படியே தான் எழுத போகிறேன். 3 4 5 6 7 8. ஓகேவா? எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அம்புக்குறி போடணுமா? எப்படி போடணும்? நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, 0க்கு 3, 0க்கு வந்து 3, 0வோட நிழல் உரு 3. அதுக்கப்புறம் 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8. ஓகேவா? இப்போது நான் குறிச்சிட்டேன். இது வந்து ஆறுங்கிற ரிலேஷன். இதுதான் அம்புக்குறி படம். ஓகேவா? இது போட்டால் தான் எனக்கு எடுத்து எழுத முடியும் சார்பகம் வீச்சகம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறவங்க இது போடலாம். இல்லைன்னா இதில் இருந்தே எழுதலாம். இப்போ சார்பகம் எழுதலாம் பாருங்கள். சார்பகம், இப்போ சார்பகம்னா என்ன நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? சார்பகம்னா இதில் இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் சார்பகம். வீச்சகம் அப்படின்னா நிழல் உருக்களை மட்டும் எழுதணும். ஓகேவா? இப்போ இதில் சப்போஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா 9 10 இப்படி இருந்திருந்தது அப்படின்னா எது நிழல் உர இருக்கும், அதாவது எதுக்கு இந்த அம்புக்குறி போட்டிருக்கோமோ அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எழுதணும். அதை எழுதணும் அப்படின்னா அது வீச்சகம். அந்த அம்புக்குறி இல்லாத நம்பர்ஸும் எழுதணும் அப்படின்னா அது வந்து துணை சார்பகம் ஆயிடும். ஓகேவா? இப்போ சார்பகம் எழுதலாம் பாருங்கள். சார்பகம் அப்படின்னா இதில் இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையுமே எழுத போகிறோம். இப்போ 0லேருந்து இந்த 5 வரைக்கும் இருக்கிறது நான் அப்படியே எழுத போகிறேன். 0 1 2 3 4 5. இதுதான் சார்பகம். அடுத்தது வீச்சகம். வீச்சகம் அப்படின்னா அந்த நிழல் உரு அதை மட்டும் சேர்த்து எழுதணும். அம்புக்குறி எதுக்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா அதுதான் வீச்சகம். இப்போ வீச்சகத்தில் என்னெல்லாம் வரும்? 3 4 5 6 7 8. அவ்வளோதானே? எல்லாமே நான் எழுதிட்டேன். இதுதான் வீச்சகம். இவ்வளோதான். இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.